இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கேரட் வந்து இந்த எண்ணெயில் தான் வேகணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன், அதை நல்லா மசிச்சு வச்சு இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றக்கூடாது, ஊற்றினோம்னா நமக்கு பக்குவம் வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டியதான். நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஸ்டஃபிங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கடலை மாவில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஓமம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி நம்ம திக்காக கரைப்போமோ அதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அந்த மாவு, அப்போ தான் நம்ம டிப் பண்ணி நம்ம பொரிச்செடுக்க கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி பக்குவம் பார்த்துக்கணும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இந்த பக்குவம் தான் இருக்கணும், இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நான் குட்டி குட்டியாக பால்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப மொத்தையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் சைஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ரொம்ப பெரிய உருண்டையாக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது ஸ்டஃபிங். அதனால் கொஞ்சம் குட்டியாக மீடியம் சைஸில் நீங்கள் பண்ணுங்கள். இதை இந்த கடலை மாவில் டிப் பண்ணி நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் கொடுக்கலாம், நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மஷ்ரூமோ இல்லை வேறு எது காய்கறியோ நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஜீரணத்துக்கு பெருங்காயம் ஓமெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு அப்செட் ஆகாது. இது சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ, பாய்.